இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இறங்க சொல்றா. ஏய் கீழ இறங்குடா. விடுங்க. வா. விடுங்க. வாடா. வாடா. விடுங்க சொல்றா. ஏய் நான் கேளு. சொல்றா வாடா. ஏய் விடுங்க. ஏய் அமைதியா வா. சொல்றல. வாடா. ஒழுங்கா விடுங்க. கொத்துன வாய மூடு. வாய மூடு. சொல்றல வாய மூடு. என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? உனக்கு ஆர்த்தி எடுக்க. என்ன சூரஜ், உன்னை அன்பா தானே கூட்டிட்டு வர சொன்னேன். எதுக்கு பாவம் இவனை இப்படி போட்டு அடிக்கிற? அனி அவனுக்கு ஒரு மாசம் சொல்லி புரிய வைக்க தான் பார்த்தேன். புரிஞ்சுக்கிட்டா தானே? போலீஸ சொல்லி நம்மளே பயன்படுத்துறான். சைன் பண்ண மாட்டேன்றான். நலத்தை விற்கவும் மாட்டேங்கிறான். இத பாருங்க. அதான் அட்வான்ஸா பணம் தரேன்னு சொன்னேன்ல, ஒழுங்கா கையெழுத்து போடு. இங்க பாரு, அது என்னன்னா எல்லாரோட நன்மைக்கு தான் நான் விளக்கேத்தி வச்சிருக்கேன். எதுக்கு உனக்கு கொல்லி வைக்கணும் நீ ஏன் ஆசைப்படுற? ரஜு அக்கா, இது எங்க முப்பாட்டம் சொத்து. இது எப்படி நாங்க ஃப்ரீயா கொடுக்கறது? அப்படின்னா நீ ஒத்துக்கவே மாட்ட. நான் நிலத்தை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். போங்கடா, பாடியை டிஸ்போஸ் பண்ணுங்க. வேண்டாம், அவன் பாடி இங்கே கிடக்கட்டும். பயமுறுத்தினாதான் இங்க எல்லா வேலையும் நடக்கும் போல இருக்கு. பயம் இருந்தாதான் நாம ஆள முடியும். ஜனங்களுக்கு இதெல்லாம் தெரியட்டும். என் பேச்ச மீறி நடந்தா என்ன நடக்கும்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அட ரஜு அக்கா, நீங்க ஏன் சமைக்கிறீங்க? கொடுங்க, நான் சமைக்கிறேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச அல்வாவை நான் என் கையால தான் பண்ணி கொடுப்பேன். அந்த பாத்திரத்தை எடு. சரிங்க அக்கா. மத்த வேலையெல்லாம் நீயே பாரு. அட அல்வாவா? அட என்ன பண்றீங்க? முதல்ல என் பையன் தான் இதை சாப்பிடுவான், அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. என்னம்மா நீ? அட அது சரி, நீ கேம் விளையாடிட்டு இருக்கியா? ஆமா. இங்க பாரு, உனக்கு என்ன பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அட ஹல்வாவா? நானே என் கையால செஞ்சேன். ரொம்ப டேஸ்டா இருக்குமா? அமெரிக்கா போன அப்புறம் உங்க கையால செஞ்ச சாப்பாட ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அதுவும் இந்த ஹல்வா. வெளிநாட்டுக்கு போய் நல்லபடியா படிச்சு கையோட டிகிரியை வாங்கிட்டு வந்துரு. வெள்ளைக்காரி மருமகளை கூட்டிட்டு வந்துடாத. உங்களுக்கு வெள்ளைக்கார மருமக வேணாமா? அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. முதல்ல என் கூட சேர்ந்து கேம் விளையாடணும். நீங்க ஜெயிச்சிட்டா வெள்ளைக்கார மருமகளை கூட்டிட்டு வர மாட்டேன். அப்படி இல்லனா. அப்படியா? அம்மா கிட்டயே சவால் விடுறியா? நீ என்ன நினைச்ச? இதெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சியா? எல்லாமே எனக்கு நல்லா தெரியும். கொடு. அடாமா, ரிமோட் கொஞ்சம் சரியா பிடிங்க. தெரியும் தெரியும். நீங்க கண்டிப்பா தோத்துருவீங்க. அடச்ச. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? அண்ணி ஒரு நிமிஷம். இங்க பாரு, நீ கேம் விளையாடு, நான் அதோ வந்துடுறேன். அட அம்மா விளையாடு. அட விளையாடு, நான் அதோ வந்துடுறேன். என்னாச்சு? அண்ணி, அந்த மாதவோட மர்டர் கேஸ்ல போலீஸ் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. என்னடா இதெல்லாம் நடக்கும் தெரியாதா? நாம இதைத்தானே எதிர்பார்த்தோம். ஆனா அண்ணி, உங்களுக்கு எதிராக போலீஸ்க்கு ஐ விட்னஸ் கிடைச்சிருக்கு. ஐ விட்னஸா? யார் அது? அதான் அந்த ஹரிராஜ், மாதவனோட நண்பன். நீ போய் வண்டி எடு, நான் அதோ வந்துடுறேன். சரிங்கக்கா.
வணக்கம்க்கா. என்ன ஹரி, அப்படி என்ன பார்த்த? நான் என்ன பார்த்தக்கா? நான் எதுவும் பார்க்கலையேக்கா. அப்படி நீ எதுவுமே பார்க்கலன்னா போலீஸ்க்கு எதுக்குடா ஃபோன் பண்ணி சொன்ன? அது தெரியாம பண்ணிட்டேக்கா அக்கா. நான் தெரியாம ஞாபகம் இல்லாம ஃபோன் பண்ணிட்டேக்கா. பொய் சொல்லாத. உன் பசங்க மேல சத்தியமா சொல்லு. அக்கா நான் என் பசங்க மேல சத்தியமா சொல்றேன். நான் எதையும் பார்க்கலக்கா. இங்க பாரு ஹரி, இந்த ஊர்ல என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாம நடக்காது. இங்க இருக்கிற கோழி கூட என்ன கேட்டுதான் கூவும், சரியா? நீ எல்லை மீறி செயல்படுற. உனக்கு நான் ரொம்ப கத்தணும்னு ஆசையா இருக்கா? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மாதவ் கூட இந்த மாதிரி தான் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தான். என்னோட இந்த துப்பாக்கி இருக்குல்ல, இதுவும் சில சமயம் சத்தம் போடும். அக்கா நான் தெரியாம செஞ்சுட்டேக்கா. தெரியாம போன் பண்ணிட்டேக்கா. இனிமே நான் இப்படிலாம் செய்ய மாட்டேக்கா. அக்கா யார் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேக்கா. நான் எதையும் புரிஞ்சுதுக்கா. ரஞ்சு, போலீஸ் வராங்க. வணக்கம் இன்ஸ்பெக்டர் சார். இங்கே என்ன தேடி வந்துட்டீங்களா? மாதவ் கொலையில ஹரியோட ஸ்டேட்மெண்ட் வாங்க வந்தேன். அது இருக்கட்டும், நீங்க இங்க என்ன பண்றீங்க? சாட்சிய மிரட்ட வந்தீங்களா? அடடா, என்ன சொல்றீங்க நீங்க? நான் ஏன் பயமுறுத்தணும்? நான் ஜனங்களோட சேவகி, அவங்களோட நல்லதுக்கு தான் இங்க வந்திருக்கேன். ஹரி, நீ யாருக்கும் பயப்படாத. போலீஸ் உன் கூட இருக்கும். நீ என்ன பாத்தியா அதை சொல்லு. சார் நான் எதுவும் பார்க்கல சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் எதையும் பார்க்கல சார். சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் தெரியாம ஏதோ பேசியிருப்பேன் சார். சார் என்ன பயப்படாத, சொல்றது கேளு. போலீஸ் உன் கூட தான் இருக்காங்க. ஹரி, அது என்னன்னா இன்ஸ்பெக்டர், இந்த இலாக்கா மொத்தமும் உங்களோட ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா இங்க ஆட்சி நடத்துறது நான் தான். என்னோட பேரு ரஜோ பாண்டே. நீங்க என் பிரச்சனையில தலையிடுறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிச்சுக்கோங்க. நான் உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்ல ரஜோ பாண்டே. உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு எனக்கு சாலிட் எவிடன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உன் நிலைமைய பாரு. அன்னைக்கு வந்து உன் கையில விளங்க மாட்டேன். கண்ணை திறந்து வச்சுட்டு இப்படி எல்லாம் கனவு காணக்கூடாது சார். ஒருவேளை என் கையில விளங்க மாட்டுதா நீங்க நினைச்சுக்கிட்டு உங்க யூனிஃபார்மை நீங்க தொலைச்சிடாதீங்க. டேய் சூரஜ், நீ இங்கே நில்லு. யாராவது ஹரிய தொந்தரவு பண்றாங்களான்னு பாரு. சார், இந்த ரஜு பாண்டியோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமா போகுது. இவங்களுக்கு எதிராக யார் சாட்சி சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏய் ஸ்ரதா, ஏய் என்ன பண்ற நீ? அட மறுபடியும் கிச்சன்ல தண்ணி வரலப்பா. ஏய் உனக்கு தான் தெரியும்ல, உன் வயித்துல 2 மாசம் குழந்தை இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கேர்லெஸ் எல்லாம் இருக்க கூடாது. பிரெக்னன்சியோட ஸ்டார்டிங் டைம்ல நீ கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன கவனிச்சுக்க நீங்க தான் இருக்கீங்கல்ல. அட நான் இருக்கேம்மா, ஆனா நீ ரிஸ்க் எடுக்க நான் விடவே மாட்டேன். வா வா, இப்படி வந்து உட்காரு வா. அட நான் சொல்றத கேளுங்க. நான் எல்லா வேலையும் பாத்துக்கிறேன். வா இப்படி உட்கார். நான் பக்கெட்டை ஃபில் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப நீயும் ரிஸ்க் எடுக்கறியே, இதுக்கு என்ன சொல்ற? ஸ்ரதா, நான் ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர். இது என்னோட டியூட்டி. அனுஜ், அவங்கள ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்களுக்கு எதிரா எதையாவது செஞ்சுட்டு எதுக்கு ஆபத்தை விலை கொடுத்து வாங்குற? ஸ்ரதா, அவங்க கிரிமினல்ஸ். யாராவது ஒருத்தராவது அவங்களுக்கு எதிராக வாய்ஸை ரைஸ் பண்ணி தானே ஆகணும். அனுஜ், முதல்ல இருந்த விஷயம் வேற. இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப நான் தனி ஆள் இல்லல்ல. ஸ்ரதா, நான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு பாக்குறேன். அப்படி ஒரு சமுதாயத்துக்கு இந்த மாதிரி குற்றவாளி எல்லாம் தேவையே இல்ல. மத்தவங்கள மாதிரி பயந்து நானும் ஒதுங்கி போய் இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நமக்கு பிறக்க போற குழந்தை எப்படி நல்ல சமுதாயத்தில் பிறக்கும்? இங்க பாரு, நீ என்னோட மனைவியா மட்டும் இல்லாம ஒரு டீச்சராவும் இருக்க. நம்மளே பயந்துட்டோம்னா இந்த சமுதாயத்தை யார் காப்பாத்துறது? ஸ்ரதா, கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுக்கறது என்னோட கடமைமா. எந்த ஆளு ரஜோவை கொன்னாலோ அவங்களும் யாருக்கோ ஒரு புள்ள தானே, யாருக்கோ சகோதரன் தான். அவருக்கு கண்டிப்பா நியாயம் கிடைச்சாகணும்ல. சரி, ஓகே. ஒன்னு நீ கவனமா பாத்துக்க. ஓகேம்மா, கண்டிப்பா. அட நீங்க சொன்ன வேலை முடிஞ்சிடும்ப்பா. நாளைக்கு வந்துருங்க. அண்ணே அண்ணே, இங்க பாருங்க. அண்ணி பத்தி என்ன நியூஸ்ல வந்திருக்குன்னு பாருங்களேன். ரவுடிசம் அரசியல் பண்றதா சொல்லிருக்காங்க பாருங்க. இந்த வாட்டி எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்களான்னு வேற கேட்டிருக்கான். அவனுக்கு சாவு தேடி வந்திருக்கு. அட என்னாச்சுங்க? இவன் ரொம்ப திமிர்ல ஆடுறான் ரஜு. இவனை தட்டி வைக்கணும். இப்ப என்ன ஆச்சுன்னு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? யாரை என்ன பண்ணணும்? அட இந்த கிரைம் ரிப்போர்ட்டர் அனுஜ் மிஸ்ரா.
ஃப்ரண்ட் பேஜ்ல உன்னை பத்தி எழுதி இருக்கான் பாரு. பார்ட்டி ஆளுங்க இதை படிச்சாங்கன்னா அப்புறம் எப்படி எலெக்ஷன்ல உனக்கு சீட்டு கொடுப்பாங்க? நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க, கவலைப்படாம இருங்க. ஆனா இந்த பத்திரிக்கைக்காரனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தில்லான ஆள் தான். ஸ்ரதா, நீ என்ன போனே பாத்துக்கிட்டு இருக்க? ஆப்பிள சாப்பிடுன்னு சொன்னல. ஆப்பிள ஃபுல்லா சாப்பிட்டேன்பா. ஒன்னு தானே சாப்பிட்டிருக்க. நம்ம குழந்தைக்காக நீ ஹெல்த்தியா சாப்பிடணும்ல. நான் அதை சாப்பிட்டனே. அதெல்லாம் முடியாது, நீ இன்னொன்னு சாப்பிடணும். பிறக்க போற குழந்தையோட ஆரோக்கியத்தோட சேர்த்து உங்க ஆரோக்கியத்தையும் பாத்துக்கோங்க பத்திரிகையாளர் தம்பி. நீங்களும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. நீங்க எப்படி இங்க? அட உன்னை பார்க்க தான் வந்தேன். ஏன்னா நீ என்ன பத்தி தான் கண்டபடி எழுதி வச்சிருக்கல்ல, அப்ப உன்னை கண்டிப்பா பார்த்து தானே ஆகணும். அட உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நீங்க 2 பேரும் அப்பா அம்மா ஆக போறீங்கல்ல. ஸ்ரதா, எத்தனாவது மாசம் உனக்கு? 2 மாசம். பா, கடவுள் புண்ணியத்துல இந்த குழந்தை இந்த பூமியில நல்லபடியா பொறுக்கணும். கண்ணை திறந்து பார்த்தா தானே குழந்தை அப்பாவை நேருக்கு நேர் பார்க்க முடியும். என்ன மிரட்டுறீங்களா? அட இல்ல பத்திரிகையாளர் தம்பி, நீ ரொம்ப தில்லான ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் உன்கிட்ட அன்பா பேசுறேன். எனக்கு எதிரா இந்த மாதிரி எழுதுறதெல்லாம் விட்டுடு. இத பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த முடிவுல எனக்கு பின்வாங்க மாட்டேன். நான் உன் கூட நட்பா பழகலான்னு தான் வந்தேன். சரி விடு, அப்புறம் உன் தலையெழுத்து. வாங்கடா. பேனாவுக்கு வாளை விட அதிகமான சக்தி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அதையும் பாத்துருவோம். அனி, பேனாவுக்கு வாளை விட அதிக சக்தி இருக்கா என்ன? கண்டிப்பா உண்மைதான். ஆனா ஒரு விஷயம், இந்த துப்பாக்கியை விட பவர் கிடையாது. வெரி குட். நான் இதை வந்துடுறேன். அந்த ரச்சோ பாண்டியை யார் காப்பாத்துறாங்கன்னு நானும் பாக்குறேன். அனுஜ், எங்க போற? ஸ்ரதா, அட ஏதாவது சொல்லு. நீ எங்க கிளம்பிட்ட? இத பாரு அனுஜ், என் மனசெல்லாம் பதட்டமா இருக்கு, பயமாவும் இருக்கு. ப்ளீஸ் நீ இப்ப போகாத. ஸ்ரதா, அப்படிலாம் எனக்கு எதுவும் ஆகாது. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவங்கள எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ட்ரஸ்ட் மீ, ஓகே? டெம்போக்குள்ள அந்த மாதிரி எதுவும் இல்லை. என்னது அனோஜ்? சார், எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். இந்த டெம்போல தான் அந்த ரஜே பாண்டி சட்டவிரோதமான விஷயத்த சப்ளை பண்றா. சார், நீங்க இந்த வண்டியை சர்ச் பண்ற விஷயம் ரஜோ பாண்டிக்கு ஏற்கனவே தெரிஞ்சு போச்சு. அதான் சார் சொல்றேன். சார் சார் சார், உண்மையை சொல்றா, சொல்லு. சொல்றியா இல்லையா? கணேஷ், கணேஷ், அவனை விட்டுதல்லு. அவன் வாயை திறக்க மாட்டான். ஏன்னா இவனை மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த ரஜு பாண்டியை பார்த்து தான் பயப்படுறாங்க. போய் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் எடுத்து சார். இல்ல சார், நான் எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் தர விரும்பல. ஏன் உட்காரு. நீ வித்தியாசமான கிரைம் ரிப்போர்ட்டரா இருக்க. உன்னோட ஆர்டிக்கலை பார்த்து நேரா அந்த பொம்பளை உன் வீட்டுக்கே வந்து உன் குழந்தைய உன்னைய மிரட்டி இருக்காங்க. நீ கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிற. என்ன விளையாட்டு இதெல்லாம்? மாதவோட மர்டர் விஷயமா ஹரி கூட அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், தெரியுமா? அனோஜ், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோ. ரஜோ பாண்டேவை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் இப்பவே அவளுக்கு எதிராக கிரிமினல் இன்டிமென்ஷன் கேஸ் போடுறேன். சார், நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னா, இப்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பல, அவ்வளவுதான். சார், என்கிட்ட அந்த சட்டவிரோதமான ஆயுதம் மணல் மாஃபியாவோட 2 லிங்க் இருக்கு. சார், நான் என்னோட பேனாவோட பவரை வச்சு ரஜோ பாண்டியனை ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவளோட கிரிமினல் எம்பையரை பேரோடு அழிக்கணும்னு பாக்குறேன். அவளுக்கு எதிராக எவிடன்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சார், இது வரைக்கும் ரஜோ பாண்டியன் மேல சின்ன சின்னதாக தான் கேஸ் இருக்கு. இப்போ நீங்க அவளை அரெஸ்ட் பண்ணா கூட அவளோட வக்கீல் ஜாமீன் வாங்கிட்டு ரொம்ப ரெடியா இருப்பாங்க சார். சட்டத்தோட எப்படி விளையாடணும்னு அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. ஆனா அனோஜ், ரஜோ பாண்டேவை இந்த அளவுக்கு ஆக்கணும்னா குற்றவாளி தான். நீ கொண்டுடுவியா? என் குடும்பத்தை நீ நாசம் பண்ணிடுவியா? விட மாட்டேன்டா, உன்னை விட மாட்டேன்.
பப்பன் மாதிரி ஒரு ரவுடியை கொன்னுட்டு ரஜோ ஏழைங்க மனசுல கடவுள் மாதிரி ஒரு இடத்த புடிச்சிட்டா. தன்னோட கஷ்டம் கவலையெல்லாம் சொல்ல அவளை தேடி வர ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சு அந்த ஏரியாவுல ஒரு கடவுள் மாதிரி ஆயிட்டா. அவ ஏரியால அவ புயல் மாதிரி மாறிட்டா. முதல்ல அப்பாவி மக்களை காப்பாத்த வந்த ரஜோ இப்ப அதே ஆளுங்க வாயை மூட முயற்சி பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளும் அதே மாதிரி கிரிமினலா மாறிட்டா. முதல்ல யாருக்கு எதிராக பண்ணாலும் அவன மாதிரி மாறிட்டா. சில அரசியல்வாதிங்க அப்புறம் பிசினஸ் மேனுங்க உதவியால இல்லீகல் ஆர்ம்ஸ் டீல், மர்டர்னு சட்டவிரோதமான செயலை செய்ய ஆரம்பிச்சா. ஏழைங்களுக்கு உதவி செய்யறதெல்லாம் வெறும் நாடகம். இப்படிப்பட்ட இமேஜை வச்சுக்கிட்டு மந்திரி பதவிக்கு ஆசைப்படுறா. இவளை வளர விட்டா இன்னும் பிரச்சனையாயிடும். விட்டுட்டா அவளை அடக்கவே முடியாது. ஒரு நிமிஷம், எஸ்பி சார். ஓகே சார். ஜெய்ஹிந்த் சார். வணக்கம். உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாம ரஜோ பாண்டேவோட ப்ராப்பர்ட்டிஸ்ல ரைடுக்கு போக கூடாதுன்னு. சார், எங்களுக்கு சாலிட் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. சட்டவிரோதமான ஆயுதங்கள் கிடைச்சதா? இல்ல இத பார், மேல் இடத்துல இருந்து பிரஷர் மேல பிரஷர், புரிஞ்சுக்க. ஆனா அவனெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம எந்த ஆக்ஷனும் எடுக்காத. எஸ் சார். எஸ்பி சாரோட ஆர்டர். எந்த சாலிட் எவிடன்ஸ் இல்லாம அந்த பொம்பளையை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. சார், எவிடன்ஸை நான் கொண்டு வரேன். அதுவும் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் கிளம்புறேன் சார். ஏய், உனக்கு என்ன பைத்தியமாடா? ஹாப்பி பர்த்டே வெட்டுப்பா. ஹாப்பி பர்த்டே டியர் பேபி. ஹாப்பி பர்த்டே. அட, எனக்கு முன்னாடி நீதான்ப்பா முதல்ல சாப்பிடணும். அடுத்த வருஷம் என் புள்ள அமெரிக்கால அவன் பிறந்த நாளை கொண்டாட போறான். தூ வெள்ளக்கார பசங்க கூட. நீ அங்க செட்டில் ஆயிட்டீனா அடுத்த அண்ணனும் அண்ணியும் உன் கூடயே வந்துருவாங்க. ஆனா அம்மா, நான் உங்க கூட இருக்கதான் ஆசைப்படுறேன். ஏன் நான் இங்கேயே தங்கி படிக்க கூடாது? இங்க பாருப்பா, ஒரு சில வருஷங்க தானே. இங்க நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவேன். எனக்கு அடுத்து நீ தானேப்பா எல்லாத்தையும் பாத்துக்கணும். இங்க பாருப்பா, உன் பர்த்டேக்காக புடவைங்கெல்லாம் ஏழைங்களுக்கு கொடுக்க போறேன். வா, அது மேல போய் கைய வை. எல்லாரோட ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கட்டும். ஆசீர்வாதம் உங்களுக்கு தாம்மா கிடைக்கணும். ஜனங்களுக்கு நீங்க எவ்வளவு உதவி செய்றீங்க. வா, கொடு. அந்த பெட்ஷீட் அவங்களுக்கு கொடு. எல்லாரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கோ. அம்மா, என் ஃப்ரெண்டு கால் பண்றான் பர்த்டே விஷ் பண்றதுக்கு. சீக்கிரம் பேசிட்டு வா போ. நான் வந்துடுறேன். ஏய், எல்லாருக்கும் எடுத்து கொடுங்க. என்ன ஆச்சு சூரஜ்? எதுக்குடா கேக்க சாப்பிட்டுட்டு மூஞ்சியை தொங்க போட்டுட்டு இருக்க? கேக் நல்லா இல்லையா? அவன் மறுபடியும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ உங்களுக்கு எதிராக சோஷியல் மீடியால பிரச்சனை பண்றான். இதை பாருங்க, பணத்தை கொடுத்து போட்டை வேலைக்கு வாங்கிட்டு இருக்கா ரஜோ பாண்டே. அந்த ஏழைங்களுக்கு விதவிதமா பரிசாலி கொடுத்தீங்கல்ல, அது கூட அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே அவன் பிரிண்ட் பண்ணிடுவான். அந்த பத்திரிகையார பையனுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். இல்லைன்னா எலெக்ஷன் டைம்ல பெரிய பிரச்சனை ஆயிடும். வணக்கம், நான் கிரீஷ் ஜெயின். கிரைம் எபிசோடோட புதிய எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். சடலங்கள் மேல ஆட்டம் போட்ட ரஜோ பாண்டே இப்போ பாலிடிக்ஸ்லயும் அவன் என்ட்ரி ஆக போறா. ஆட்சியாளர்களுக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு தடுப்பு செவுரா நின்ன ஒரு கிரைம் ரிப்போர்ட்டர் அனுஜ் மிஸ்ரா. இந்த அனுஜ் மிஸ்ரா ரஜத் பாண்டோட குண்டாசை எதிர்த்து நின்னு ஜெயிக்க முடியுமா, இல்ல அவனும் அந்த ரஜோ பாண்டியோட ஆட்டத்துக்கு அடி பணிஞ்சிருவான்றத பார்ப்போம். ஆமா, இப்பவே இவ்ளோ டாய்ஸ் வாங்கி அடுக்குறீங்க, எதுக்கு? பாப்பா வரால, அதனாலதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
விவேக் நீயா? நீ என்ன பயமுறுத்திட்ட தெரியுமா? மேம் நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தேன். அப்பதான் திடீர்னு உங்களை பார்த்தேன். அதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். அடடே நல்ல காரியம் பண்ண. விவேக் இவர்தான் அனுஜ், என்னோட ஹஸ்பண்ட். ஹலோ சார். ஹலோ விவேக். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்கூல்ல இவன் தான் டாப்பர். என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்டே இவன் தான். சரி மேம், நான் அப்புறம் கிளம்புறேன். பாய் சார். பாய். பாய். ரொம்ப பிரில்லியண்டான பையனா இருப்பான் போல இருக்கு. ஆனா இவனை பார்த்தா ரஜோவோட பிள்ளைன்றத சொல்லவே முடியாது. ஏய் வண்டியடி பாட்டு, அந்த பத்திரிக்கைக்காரங்க வரான் பாரு. அவனை இன்னைக்கு என்னாச்சு? விவேக் அங்க இருக்கான். இந்த ஊரையே நான் தான் ஆண்டுகிட்டு இருக்கேன். என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நான் நினைச்சேன்னா உங்க எல்லாரையும் அடையாளமே இல்லாம அழிச்சிடுவேன். அவளே வாய திறந்த, உன் புருஷன் போய் சேர்ந்துட்டான். அடுத்தது உன் புள்ளையும் போய் சேர்ந்துரும். என்ன புரிஞ்சுதா? வாங்கடா. அனுஜ், 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 அனுஜ். இங்க பாருங்க மேடம், நீங்க கொஞ்சம் கூட பயப்படாம சொல்லுங்க. யார் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பயப்படாம சொல்லுங்க. நீங்க அனுஜ் கூட தானே இருந்தீங்க. உங்க ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் சொல்லுங்க, அது யாரு? தயங்காதீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. என்ன இன்ஸ்பெக்டர் சார், நீங்க இருக்கிற இடத்துல என்ன நடக்குது? ஒரு பிரபலமான பத்திரிக்கைக்காரனை பட்ட பகல்ல கொலை பண்ணிருக்காங்க. என்ன இதெல்லாம்? பாவம், இவளை எதுக்கு இங்க உட்கார வச்சிருக்கீங்க? இங்க பாருமா, பயப்படாத. நான் தான் உன் கூட இருக்கேன்ல. சொல்ல சொல்லு சொல்லு. உனக்கும் உனக்கு பிறக்க போற குழந்தைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. பேரை சொல்லுமா. யாரு உன் புருஷனை கொன்னது? பேரை சொல்லு. போலீஸை விட அதிகமா உங்க ரெண்டு பேரையும் நான் பாத்துக்கிறேன். சொல்லு. நான் என் நேரத்தில் எதுவும் பார்க்கல. எனக்கு யாரையும் தெரியாது. எனக்கு யாரும் தெரியாது. எனக்கு நல்லா தெரியும் ரஜோ பாண்டே, நீ தான் அனுஜ கொண்டு இருக்க. அட, செத்து போனவனோட கட்ட பொண்டாட்டி இங்க இருக்கா, அவளே சொல்றா. அப்புறம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? என்ன பகல் கனவு காண்றீங்களா? ரஜோ பாண்டே, இங்க இருந்து கிளம்புங்க. போலீஸ்காரங்க அவங்க வேலையை செய்ய விடுங்க. போறேன் போறேன். உங்க வேலையை பாருங்க. இங்க பாருமா, நல்லா யோசிச்சுக்கோ. உன்னை பத்தி இல்லனா கூட உன் குழந்தைய பத்தி நல்லா யோசிச்சுக்கோ. சரி, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஒரே ஒரு தடவை சொல்லுங்க, இவ தானே அது? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஏன் கடமை. உங்களுக்கு ஒன்னும் ஆக நான் விட மாட்டேன். சொல்லுங்க ப்ளீஸ். என் புருஷன் தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னார்ல. அப்ப கூட நீங்க என்ன பண்ணி கிடைச்சீங்க? என் புருஷன் அனுஜி பாணியாயமா செத்துட்டார்ல. எதுக்கு சும்மா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கதை விட்டுட்டு இருக்கீங்க? உண்மை அதுதான். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் யாரையும் பார்க்கல. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் யாரையும் பார்க்கல.
சார் கிரைம் சீன் நடந்த இடத்துல எந்த சிசிடிவியும் இல்ல. அனுஜோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அதோட பெலஸ்டிக் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது அனுஜோட மரணம் புல்லட் பட்டதால தான் ஏற்பட்டிருக்கு. அதுவும் 3 மணிக்குள்ள தான் நடந்திருக்கு. அதாவது பெலஸ்டிக் ரிப்போர்ட் படி பார்த்தா அவர் மேல பட்ட புல்லட் 9mm ஓடுது. 9mm? எஸ் சார். ரஜோ பாண்டே கூட 9mm கன்னுக்கான லைசன்ஸ் தான் வச்சிருக்கா. எஸ் சார். இனிமே அந்த பொம்பளை தப்பிக்கவே முடியாது. அக்கா, அந்த நிலத்தை அபகரிச்சோம்ல, அந்த பத்திரத்தை எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நீங்க பார்த்து சொல்லுங்க, மத்த எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். சரியா அக்கா? அடடா, வாங்க இன்ஸ்பெக்டர், வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. ஆமா, திடீர்னு இந்த ஏழையை தேடி இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க குடிசையில இருந்து எல்லா கண்ணையும் சீஸ் பண்றதுக்காக வந்திருக்கேன். டேய் நீ இன்ஸ்பெக்டர், அங்க போய் சர்ச் பண்ணு. உனக்கு என்ன நீ இந்த பைத்தியமா? பக்கம் போய் செக் பண்ணு. யோ இன்ஸ்பெக்டர், பப்ளு, ஏதாவது கிடைச்சதா? என்னையா பண்ணிட்டு இருக்க? க்ளோஸ் பண்ணு. இன்ஸ்பெக்டர், என்ன பண்றீங்க? என்ன விளையாட்டு இதெல்லாம்? சந்தேகமே இல்ல, கன்ஃபார்மா சொல்றேன். உங்க கன்ல இருந்து ஷூட் ஆன புல்லட்ல தான் செத்துருக்கான். உங்க கன்ல இருந்து வந்த புல்லட் அனுஜோட பாடியில இருக்கிற புல்லட்டோட மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ஜெயில் சாப்பாடு நிச்சயம். ஜெயிலுக்கு போக தயாரா இருங்க. கான்ஸ்டபிள். எஸ் சார். இது அப்படியே எடுத்துட்டு போ. யோ இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் நடந்துக்கல. சொன்னா கேளுங்க. நில்லையா? என்னாச்சு சார்? அந்த ரஜோ பாண்டேவோட கன்ல இருந்து ஷூட் ஆன புல்லட் அனுஜ் மேல பட்ட புல்லட்டோட மேட்ச் ஆகவே இல்ல. அதுவும் இல்லாம அவங்க வீட்டுல கிடைச்ச எந்த கன்னோட புல்லட்டும் அனுஜ் பாடியில பட்ட புல்லட்டோட மேட்ச் ஆகல. அப்படின்னா இது எப்படி நடந்திருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் நல்லா தெரியும் அனுஜோட மர்டர் ரஜோ பாண்டி தான் பண்ணான்னு. பட்ட பகல்ல நடு ரோட்ல அனுஜ சுட்டு கொண்டு இருக்கா. ஆனா எல்லாரும் சொல்றாங்க எதுவும் தெரியாதுன்னு. அந்த ரஜோ பாண்டேக்கு எதிராக யாரும் சாட்சி சொல்லவே மாட்டேங்க. யாதவ், ஒவ்வொரு தடவையும் அந்த ரஜோ பாண்டே ஒரு அடி எப்படி முன்னாடி போய்கிட்டு இருக்கா. நாம என்னென்ன பண்ண போறோமோ அது எப்படி அவளுக்கு முன்னாடி தெரிய வருது. ஏதோ ரஜோ பாண்டே கிட்ட 9mm கன்னுக்கான லைசன்ஸ் தானே இருக்கு. எஸ் சார். இனிமே அந்த பொம்பளை தப்பவே முடியாது. உன்னோட வண்டி ரொம்ப பழசாயிடுச்சுல, போய் புதுசு வாங்கிக்கோ. அப்புறம் இதே மாதிரி அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் எனக்கு சொல்லிக்கிட்டே இரு. கண்டிப்பாமா. இப்ப ரஜோ பாண்டேவை பிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஒரே வழிதான் இருக்கு. அதுதான் அனுஜோட மனைவி ஸ்ரத்தா. ஸ்ரஜா சாட்சி சொல்லாம ஒன்னும் பண்ண முடியாது. மேம், மேம் உங்க விஷயத்துல என்ன நடந்துச்சோ அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. எனக்கு உங்க வழி நல்லாவே புரியுது. ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா வந்து மனசை காயப்படுத்துவாங்க, அப்புறம் புள்ள வந்து ஆறுதல் படுத்துவானா? உன்னோட இந்த நடிப்பெல்லாம் உன்னோட வச்சுக்க, புரிஞ்சுதா? இனிமே இந்த பக்கமே வந்துடாத, ஒழுங்கா வெளியில போ. ஒரு நிமிஷம் மேம், நீங்க என்னோட அம்மாவை பத்தி என்ன சொன்னீங்க? மேம் ப்ளீஸ், என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுங்க. எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். உண்மையை கேட்கற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? பிரமாதம் பிரமாதம், நல்லா இருக்குல்ல? சரி சரிங்க பாரு. நீ இப்போ ஜனங்க கிட்ட எப்படி ஓட்டு கேப்ப? அதை கொஞ்சம் பேசி காட்டேன். நம்ம ஏரியால இருக்க சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக வரப்போற தேர்தல்ல போட்டியிடலான்னு இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட ரொம்ப முக்கியமான ஓட்டை நீங்க எனக்கு தான் போட்டே ஆகணும். மிரட்ட கூடாதுமா அவங்கள. ஓட்டு வாங்கணும்னா அன்பா பணிவா கேட்கணும். அப்பதான் நமக்கு ஓட்டு கிடைக்கலன்னா கிடைக்காது. இங்க பாருங்க நம்ம ஏரியா சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக இந்த தடவை எலெக்ஷன்ல போட்டி போடலான்னு இருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும் உங்க எல்லாரோட விலை உயர்ந்த ஓட்டும் எனக்கு தான் கிடைக்கும். அப்படி ரஜோ அண்ணே, ரஜோ அண்ணே. தம்பி, என்ன ஆச்சுப்பா? ஏன் உன் முகம்ல ஒரு மாதிரி வாடி போயிருக்கு? எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியா பேசணும். அம்மா, நீங்க தான் ஸ்ரத்தா மேமோட ஹஸ்பண்ட் கொன்னீங்களா? அட என்னப்பா இது? யாரோ மனசுக்குள்ள விஷத்தை விதைக்க பாக்குறாங்க. யாருன்னு சொல்லு. இல்லம்மா, முதல் முறையா என் கண்ணு முன்னாடி இந்த தப்பெல்லாம் நடந்திருக்கு.
இது வரைக்கும் நீங்க ஜனங்களுக்கு உதவி செய்றீங்க நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, பேப்பர்லயும் மீடியாலயும் என்னென்ன செய்திகள் வந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் புரளி பேச்சு இல்ல, அதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அட இதெல்லாம் நம்ம எதிரிகளோட சதி வேலைப்பா. நான் ஒண்ணு அனுஜ கொல்லல. அப்புறம் இந்த ஸ்ரத்தா உன்னோட ஸ்கூல் டீச்சர். அவங்க புருஷனை நான் ஏன் கொல்ல போறேன்? அப்ப என் மேல சத்தியம் பண்ணுங்க, நீங்க அவங்க புருஷனை கொலை பண்ணல. விவேக், பாத்தீங்களா, உங்களால உண்மையை சொல்ல முடியல. ஏன்னா நீங்க தான் உங்களோட புருஷனை கொண்டிருக்கீங்க. நான் அனுஜ கொல்லலன்னு ஏன் உன் மேல சத்தியம் பண்ணலன்னு தெரியுமா உனக்கு? எதுக்காக நான் அப்படி சொல்லலன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட மூச்சு காத்து மாதிரி. என் உயிரை பணயமா வச்சு நான் விளையாட மாட்டேன். உன்னை தவிர இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே பெருசு இல்லப்பா, எதுவுமே இல்ல. நான் கூட ஒண்ணும் இல்ல. மா, ஸ்ரதா மேம் மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அவங்க வலியை நீங்க அதிகப்படுத்தாதீங்க. நான் எதுக்காக அவங்கள கஷ்டப்படுத்துறேன்? நான் அவங்க வலியை குறைக்கத்தான் பாக்குறேன். இங்க பாரு, இதுதான் அரசியல் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் இப்ப உனக்கு வயசு பத்தாது. நீ வெளிநாட்டுக்கு போ, படிச்சு முடி. நான் தான் இங்க இருக்கேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அமைதியா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது எல்லாமே நம்ம பிறக்க போற குழந்தைக்காக தான் செய்யறேன். நம்ம மத்தவங்க மாதிரியே வாய் மூடிட்டு சும்மா இருந்தோம்னா நம்மளோட குழந்தை முகத்துல நான் எப்படி முடிக்க முடியும்? இங்க பாரு, என் மனைவியா இருக்கிறதோட சேர்த்து நீ ஒரு டீச்சரும் கூட. நம்மளே பயந்துட்டோம்னா சமுதாயத்துக்கு யார் நல்லது சொல்லுவா சொல்லு? நீ ரொம்ப சரியா சொன்ன. நான் பயந்து பின் வாங்க மாட்டேன். ஒருவேளை இன்னைக்கு நான் பயந்துட்டேன்னா என்னாலேயே என்னை மன்னிக்க முடியாது. என் குழந்தைய கூட நேரா பார்க்க முடியாது. நான் உன்னோட மனைவி. நான் எப்படி பயப்பட முடியும்? இனிமே நான் பயப்பட மாட்டேன். இங்க பாருங்க ஸ்ரத்தா மேம், ரஜோ பாண்டேக்கு எதிராக திடீர்னு சாட்சி சொல்றதுக்கான காரணம் என்ன? எனக்கு பிறக்க போற குழந்தை தான். அனுஜ் முன்னாடி என் குழந்தை யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா தான் நடக்கும். இனிமே உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. பிரமாதா, நீ எப்படி இருக்கீங்க பாருங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க தான் ஜெயிப்பீங்க. பாருங்க நீ. ஹலோ, உள்ள போக முடியாது, நில்லுங்க சொல்றேன்ல. என்ன இன்ஸ்பெக்டர், உனக்கு உன் யூனிஃபார்ம் மேல அக்கறை இல்லையா? பெர்மிஷன் இல்லாம எப்படி உள்ள வந்த? அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? நான் உன்னை ஜெயில் சாப்பாடு சாப்பிட வைப்பேன்னு. அதுக்கான டைம் இப்போ வந்துருச்சு. அனுஜை கொலை பண்ண குற்றத்துக்காக உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் அரெஸ்ட் வாரண்டோட தான் வந்திருக்கேன். ஸ்ரத்தா உனக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. இப்போ ஒழுங்கு மரியாதை என் கூட வா, இல்லனா மொத்த போலீஸ் போஸ்டையும் இங்க வர வச்சு நடு ரோட்ல எல்லாரும் பாக்குற மாதிரி உன்னை இழுத்துட்டு போவேன். ஏய் இன்ஸ்பெக்டர், அப்படி ஏதாவது நடந்துச்சே உன்னை அவ்வளவு சும்மா விட மாட்டேன். இப்ப நான் உன் கூட வரேன் இன்ஸ்பெக்டர். இன்னும் கோர்ட் கேஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்குல்ல. ரஜு, ஒண்ணும் பயப்படாத. டேய் போ, போய் வக்கீலுக்கு ஃபோன் போடு. நீ போ, உடனே வண்டி எடு. வாழ்க்கை கூட சதுரங்க விளையாட்டு மாதிரி தான். அங்க ரஜோ பாண்டி மாதிரி ஒரு குற்றவாளிகள் தன்னோட பவரை ரொம்ப தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண மனிதர்களை முள்செடி மாதிரி வீசிட்டு போயிடுறாங்க. ஆனா அதே முல்லை எதுக்கும் பயப்படாம எதுக்கும் துணிஞ்சு விஷ முள்ளா மாறிடுச்சு அப்படின்னா அந்த முள்ளு எவ்வளவு பெரிய ஆளையும் சாச்சிரும். தன்னை பத்தியும் தன்னோட குழந்தை பத்தியும் ஸ்ரதா கவலைப்படாம எதுக்கும் துணிஞ்சு அந்த ரஜோ பாண்டிக்கு எதிராக கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டாங்க.
ஆனா ரஜோ பாண்டி மாதிரி ஒரு பொம்பளை இந்த மாதிரி ஒரு கேஸுக்கெல்லாம் பயந்துட்டு ஒத்து போற ஆளே கிடையாது. வணக்கம் அண்ணி. எனக்கு அப்பவே தெரியும் உங்களை யாரும் அசைச்சிக்க முடியாதுன்ட்டு. ரஜோ அண்ணே. அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப வீராப்ப வந்து நம்மள மிரட்டினானே, என்னாச்சு? 2 நாள்ல ரஜு வெளியே வந்துட்டா. அண்ணியோட பவரை பத்தி தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. ரஜோ அண்ணே. ரஜோ அண்ணே. ஒரு நிமிஷம் மேலிடத்துல இருந்து போனு. ரஜு. வணக்கம் தலைவரே. ரஜோ, நீங்க நல்லபடியா வீடு போய் சேர்ந்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க? உங்க ஆசீர்வாதத்தால எலெக்ஷனுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன் தலைவரே. உங்க மேல இப்போ மர்டர் கேஸ் போயிட்டு இருக்கு. பார்ட்டில உங்களுக்கு இருந்த இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிரச்சனைக்கு உடனே புல் ஸ்டாப் வைக்கலன்னா உங்க டிக்கெட்டை நானே கட் பண்ண வேண்டியதா இருக்கும். உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த நபருக்கும் டிக்கெட்டு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க உங்க புள்ள விஷயத்துல நிறைய கனவு கண்டுகிட்டு இருக்கீங்கல்ல, சரி அதை விட்டு தள்ளுங்க. நீங்க அரசியல்ல பெரிய ஆளா வரணும்னு நினைச்சீங்கல்ல, அது நடக்காமையே போயிடும். புரிஞ்சுதா? அந்த கிரைம் ரிப்போர்ட்டர் பொண்டாட்டி என்ன பண்றது? பெரிய தலைவலி ஆயிட்டாலே. பொதுவா ரோட்ல ஆக்சிடென்ட் நடக்கிறது சகஜம் தானே, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? எங்கள் தலைவி உங்கள் தாஜோ. எங்கள் தலைவி எங்கள் தலைவி தங்க தலைவி. எங்கள் தலைவி தங்க தங்க தலைவி. அனுஜ், நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ரஜோ பாண்டேக்கு எதிராக நீங்க எந்த சண்டையை ஆரம்பிச்சீங்களோ, நாளைக்கு அவளுக்கு எதிராக சாட்சி சொல்லி நான் இந்த சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவேன். யாதவ். எஸ் சார். நாம உடனே அவங்க வீட்டுக்கு போய் ஆகணும். என்னாச்சு சார்? 10 மணிக்குள்ள ஸ்ரத்தாவை ரிஜிஸ்டர் கிட்ட சாட்சி சொல்ல வைக்கணும். அதோட ரஜோ பாண்டேவோட இந்த அரசியல் விளையாட்டு ஒரு முடிவுக்கு வந்து. அதை பத்தி எதுவும் சொல்லலையா சார்? ஆமா யாதவ், நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரஜோ பாண்டேவுக்கு முன்னாடியே தெரியுது. அதனாலதான் ஸ்டேஷன்ல அந்த விஷயத்தை யாருக்கிட்டையுமே சொல்லல. ரஜு, தலைவர் லைன்ல. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். ரஜோ, உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன சொல்றீங்க? இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கபீர் ரிஜிஸ்டரோட பிரைவேட் சாம்பர்ல இம்பார்ட்டன்ட் கேஸ்னு சொல்லிட்டு பத்திரிகைக்காரனோட பொண்டாட்டிய சாட்சி சொல்ல கூட்டிட்டு போக போறானா. அப்படி அவ மட்டும் ரிஜிஸ்டர் முன்னாடி சாட்சி சொல்லிட்டான்னா அதோட உன் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோ. தலைவரே, என் பேரு ரஜோ தெரியுமா? அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் தோத்து போக மாட்டேன். ஒட்டுமொத்த ஏரியாவும் என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கு. என்னோட அரசியல் வாழ்க்கையை யாராலையும் அழிக்கவே முடியாது. உங்களுக்கும் என்னோட சப்போர்ட் தேவைப்படுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். என்னாச்சு? அட, அந்த பத்திரிக்கைக்காரன் பொண்டாட்டி அவ இருக்கால, மெஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்கு போய் சாட்சி சொல்ல போறாளாம். சீக்கிரமா ஏதாவது பண்ணி தொலைங்க. அவ மட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தொலைச்சிட்டாலும் எல்லாமே முடிஞ்சிரும். இந்த நேரத்துல யாரது? ரஜோமா, ஸ்ரேதா இப்ப சாட்சி சொல்ல போறாளாம். அந்த விஷயத்தை இப்ப சொல்றியாடா வீணா போனவனே. கபீர் சார் இப்பதான் ஸ்டேஷன் விட்டு வெளியே போனாரு. ஸ்ரேதாவை கூட்டிட்டு போறாராம். இன்னைக்கு அவங்க 2 பேரும் தப்பிக்கவே கூடாது. கடவுளே நினைச்சா கூட அவளை என்கிட்ட காப்பாத்த முடியாது. சாட்சியா சொல்றா, கண்டம் துண்டமா இன்னைக்கு அவளை வெட்டி போட்டுருவேனா, உயிரோடய விட மாட்டேன். ஏ சூரஜ், எட்ற வண்டிய.
கதவை திறடி. ஏய், கதவை கதவை திறக்க திற. போறியா இல்லையா? வெளிய வாடி. ஒழுங்கா கதவை திறந்துரு. கதவை திறக்க போறியா இல்லையாடி நீ? கதவை திறக்கறியா இல்லையா? ஏய், ஏன் கதவை பக்கத்துல திறடி. நீ? ஏய் சூரஜ், அந்த பக்கமா போய் பாரு. பாக்குறேன். ஓபன் பண்ணு. ஏய், கதவு தர. ஏய் வெளிய வா. தரன்றல. வெளிய வாங்கறல்ல. கதவை திறடி. உள்ளதா இருக்குன்னு தெரியும். வெளிய வா. இதே இடத்துல உன் கதையை முடிச்சு காட்டுறேன் பாரு. கதவை திறடி. ஏய் எனக்கு எதிரா நீ சாட்சி சொல்லிடுவியாடி? இன்னைக்கு அவளை உண்டு இல்லன்னு பண்றேன் பாரு. கதவை தர. நீ என்னடா பார்த்துட்டே இருக்க? ஏய் கதவை தர. செத்தடி. இன்னைக்கு அந்த கடவுளே நினைச்சாலும் அவளை என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது. விட மாட்டேன். அவ பாதாளத்திலே இருந்தாலும் தொலைச்சு கட்டாம விட மாட்டேன் அவளை. ஏய் சூரஜ், வண்டியை எடுறா. விவேக் நீயா? நீ எப்படி இங்க வந்த? பின்வாசல் வழியா நான் உள்ள வந்துட்டேன். நீங்க அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறது தெரிய வந்துருச்சு. உங்களை கொல்றதுக்காக அவங்க இங்க வருவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை காப்பாத்த நான் இருக்கேன். ஏய் கதவை ஏய், தர. கதவை திறடி. திறக்கறியா இல்லையா? ஏய் தர. தர. மேம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் போய் டோர் ஓபன் பண்றேன். அம்மா என்னை பார்த்துட்டா ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. விவேக், விவேக், உனக்கு ஒண்ணும் ஆகலைல? விவேக், நீ எப்படி இங்க வந்த? விவேக், விவேக் என்ன காரியம் பண்ணி தொலைச்சிட்ட? விவேக் போயிட்டியாடா? நானே என் கையாலே என்னையே கொன்னுட்டேனே. விவேக் எல்லாரும் ஏத்துட்டு போங்க. விவேக் விவேக் போயிட்டியா? விவேக், விவேக், விவேக். எந்த குடும்பத்தோட பாதுகாப்புக்காக ரஜோ பாண்டி குற்ற செயல்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சாலோ, இன்னைக்கு அவளுக்காக இருந்த ஒரே வாரிசான பையனையும் அவ கையாலேயே சுட்டு கொன்னுட்டா. ரஜோ செஞ்ச குற்றத்தை அவ வாயாலேயே ஒதுக்கிட்டா. அவ கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி போலீஸ் அந்த கான்ஸ்டபிளையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மத்தவங்க வீட்டுக்கு நெருப்பு வைக்கிற தன்னோட சொந்த வீடும் இன்னைக்கு எரியலனாலும் நாளைக்கு பத்திக்கிட்டு எரியும். ஆனா இன்னையிலிருந்து ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எப்பவோ நல்லதை மட்டும் செய்யுங்க போதும். இல்லைன்னா தீய செயல இருக்கிற தண்டனை உங்களுக்கோ உங்க வாரிசுக்கும் கிடைக்காம போகாது. நேர்மையான பாதையில போறதுக்கு மட்டும் கத்துக்கோங்க. நான் கிரிஷ் ஜெயின். இன்னையோட எபிசோட்ல இருந்து நான் விடைபெறுகிறேன். மறுபடியும் சந்திக்கலாம். கிரைம் அலர்ட்டோட ஒரு புதிய எபிசோட்ல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். கிரைம் அலர்ட். குற்றத்துக்கு எதிராக வாய்ஸ் கொடுங்க.